பெற ஏங்கி நின்றே. ஆலயம் வாழும் இறைவா உந்தன் அருள் பெற ஏங்கி நின்றே. உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் 1000 ஆண்டுகளே ஆனந்த கீதங்களே. இறைவா உன் ஆலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். இறைவா உன் ஆலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாயும், ஏனெனில் உமது இரக்கம் கனிவு மிக்கது. ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு எங்களை கண்ணோக்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. நீதிமான்களை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்று இன்றைய இறைவார்த்தையினூடாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக வாழலாம், ஆனால் பாவத்துக்குரியவர்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் பாவிகளை அன்பு செய்கிறார், பாவத்தை வெறுக்கின்றார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறி ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்க இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடிக் கொள்வோம். இன்றைக்கு மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த உலகத்திலே பிறந்து வளர்கின்ற அனைத்து பெண்களுக்காகவும் மன்றாடிக் கொள்வோம். அவர்கள் மதிக்கப்படவும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பொறுப்புணர்வுள்ளவர்களாக வாழவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடிக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக மன்றாடி திருப்பலியை ஒப்புக் கொடுத்தோம். தங்களுடைய பிறந்த நாளை கூறுகின்ற ரஸ்டன்பர்ட், டெபோரா, ஆண்டனி, அஜித் சாந்த் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி ஆண்டவருடைய அருட்காவல் இவர்களோடு ஒன்றும் இருக்க செபிப்போம். தாங்கள் நோயிலிருந்து குணம் பெற்றதற்காக காணிக்கை மாதாவிற்கு நன்றி கூறுகின்றார்கள். என்னும் வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக அமைந்ததற்கு என்னும் ஒருவர் நன்றி கூறுகின்றார். இவர்களுடைய நன்றியை இறைவன் ஏற்று தொடர்ந்து இவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுக்க மன்றாடுவோம். நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும் 2 பேர் தங்கள் நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று மன்றாடுகின்றார்கள். தங்களுக்கு வாழ்வதற்கு வீடு ஒன்று கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் புரிகின்றார்கள். இவர்கள் இருவருடைய இந்த நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும் இன்னும் தங்களுக்கு வாழ்வதற்குரிய வசதியான இடம் தேவை என்று மன்றாடுகின்றவருடைய தேவையும் ஆண்டவருக்கு வந்ததாக இருக்க செபிப்போம். இறந்து போன ஜாக்கோப்பு சிவமாலை சவிராசு, இயேசுதாஸ் ஜோன்சன், ஐடா பேப்டிஸ்ட், முத்து மார்டின், சேவியர் மேரி ரோஸ், சேவியர் சுபாஜனா, செபஸ்டியான் சிவமாலை, ஜூட் கேரன் கரோலின் சாமினி, ஆண்டன் வினிஃப்ரெட், சில்வெஸ்டர் அல்ஃப்ரெட், மெனுவல் அருளப்பு கிளாரம்மா, ஜோன் அமிர்தா லோஜினி, கிரகோரி ஆண்டனைனஸ், ஆல்ஃபர்ட் ஜான்சன், ஜான்ஸ் ரீட்டா, மிக்கேல் தாசு, பேட்ரிக் பிரேம்குமார் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்க திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தௌதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் போல நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்குரியோம் அது விளக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 9 தொடங்கி 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீர் ஊற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளில் இருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பளித்து தன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியே எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உன்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே உமது வழியே எனக்கு கற்பியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன்.
அடியாளின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 27 தொடக்கம் 32 வரை. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைமகன் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி நிற்கின்றார். மனமாற்றத்தின் காலம், ஒப்புரவின் காலம் என்று நாங்கள் இந்த தவக்காலத்தை அழைக்கின்றோம். இந்த அருள் நிறைந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகின்ற மக்களாக, பாவிகளாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு பாவத்தை வெறுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார், ஆனால் பாவிகளை அல்ல. எனவே எமது ஆன்மீக பசிக்கு நாங்கள் தாகமுடையவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் எமது தாகத்தை தீர்ப்பவராக இருக்கின்றார். அதனால்தான் இன்றைய முதலாவது வாசகத்திலே, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து
வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று இறைவார்த்தை எம்மை அழைத்து நிற்கின்றது. ஆண்டவர் எமது ஆன்மீக பசிக்கு, தாகத்துக்கு ஆண்டவர் ஒளி தருபவராக இருக்கின்றார். இருள் நடுவே ஒளியை தருபவராக இருக்கின்றார். ஆண்டவரிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதியிலே லேவி எனும் வரி தண்டுபவர் இந்த ஆன்மீக தாகத்தோடு அவர் தனிமையிலே இருக்கின்றார். ஆண்டவருடைய பார்வை அவருக்கு கிடைக்கின்ற போது அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றார். நாங்களும் வழி தவறிய ஆடுகளை போல அலைந்து கொண்டிருக்கின்றோம். பல உலகியல் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பார்வை எமக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவரிடம் நாங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து மன்றாடுவதைப் போல, ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என்று இன்றைய தினத்திலே வேண்டுவதற்காக இறை வார்த்தைகள் நம்மை அழைத்து நிற்கின்றன. எனவே ஆண்டவரிடம் நாங்கள் வழியை கேட்டு மன்றாடுவோம். நொறுங்கிய நெஞ்சத்தோடு ஆண்டவரிடம் நாங்கள் செல்லுவோம். அப்போது ஆண்டவர் எம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, அரவணைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்த தெய்வமாக இருக்கின்றார். எனவே பாவத்திலே அடிமையாக இருக்கின்ற எங்களுக்கு விடுதலை தருகின்ற தெய்வமாக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அவர் எமக்கு வழியை காண்பிப்பார். எனவே ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என்று நொறுங்கிய நெஞ்சோடு ஆண்டவரிடத்திலே நாங்கள் முற்று முழுதாக சரணாகதி ஆகி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலை விசுவாசிகளை ஆசீர்வதித்தலும், அவர்களது பணிவாழ்வில் ஏற்படுகின்ற சவால்களை மனத்துடிவுடன் உமது வல்லமையால் வெற்றி கொண்டு தொடர்ந்தும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என மொழிந்த தகப்பனே, இவ் அருளின் காலமாகிய இத்தவ காலத்தில் நீர் நம்மிடம் எதிர்பார்ப்பது மனமாற்றத்தை என்பதை உணர்ந்தவர்களாக பாவியான லேவியை அழைத்தது போல எம்மை நீர் அழைக்கின்றீர். நாமும் லேவியைப் போல சகலத்தையும் விட்டு உம்மை பின்பற்றுகின்றவர்களாக உம்மிடம் நெருங்கி வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் தேவனே, தீராத உடலுள்ள நோய்களினால் பிடிக்கப்பட்டு துன்பப்படும் ஒவ்வொரு நோயாளர்கள் மட்டிலும் நீர் இரக்கத்துடன் அவர்களை தொட்டு குணப்படுத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகூர்ந்து மக்கு நன்றி கூறுகின்ற சகோதரர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் என்று உண்மை அன்பு செய்கிறவர்களாக பயணிக்க நீர் அவர்களை உம்முடைய அருளினாலே நிரப்பும். பல்வேறு விதமான நன்மைகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி கூறுகின்றவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய அருட்காவலை வைத்தவர்களை காத்துக்கொள்ளும். அன்பான ஆண்டவரே, பல்வேறு விதமான தேவைகளோடு இந்த இடத்திலே கூடியிருக்கின்றவர்களையும், குறிப்பாக நோய்களிலே இந்த குணம் பெற வேண்டும் என்று வேண்டுதல் புரிகின்ற ஒருவரையும் நீர் உம்முடைய குணமாக்குகின்ற கரத்தினாலே தொட்டு குணப்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்தும். என்னும் அன்பான ஆண்டவரை, இறந்து போன ஒருவருக்காக மன்றாடுகின்றோம். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்காக சபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இரக்கம் காட்டும். அவர்கள் உம்முடைய இன்ப சன்னிதானத்திலே என்றும் மகிழ்ந்திருக்க நீருமுடைய அளவு கடந்த இரக்கத்தினால் அவர்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளும். இறக்கின்றவருடைய பிரிவினாலே துயரற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்தி ஆறுதல் படுத்தும். எனும் அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் சர்வதேச மகளிர் தினத்தை நினைவு கூறுகின்றோம். மகளிர்களாக வாழுகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமைகள் கடமைகளை
ஏற்றுவாழவும் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நிறைவாக அவர்களுக்கு கொடுத்தரும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களையும் ஓடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியேற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான இந்த காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவைகளில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதரமரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கண் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகியனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் இவ்வுலகிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து இந்த உலகத்தின் தீமைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இறைவனுடைய பராமரிப்பை பெற இயேசு எங்களுக்கு சொல்லித்தந்த சுபத்தை கைகளை விரித்து கொண்டாடுவோம். உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பேர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மனுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் மதிரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திலுள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
மனசபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சியை என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வு எங்கள் நிறைவாழ்வுக்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை நெருங்கி வந்துள்ள உமக்களோடு கனிவுடன் இருந்தருளும். இவ்வாறு உமது பராமரிப்பில் நம்பிக்கை வைப்போரை எல்லா தீங்கிலும் திண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.